வணக்கம். எஃப்ஐஐ செல்லிங் ஐடி ஸ்டாக்ஸில் மட்டும் 2025 50,000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. இது ஐடி துறை செத்து போச்சா இல்லை மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டாங்களா, அதாவது ஐடி துறையை பற்றி தப்பாக எடுத்திருக்காங்களா, இதை பார்ப்போம். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 25% இறங்கியிருக்கு. மார்க்கெட்ஸ் ஒஸ்ட் பர்ஃபார்மிங் செக்மெண்ட்டை 50,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. அதாவது மொத்தமாக 95,600 கோடிக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் விற்றுருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ஸில். அதில் மட்டும் 50,000 கோடி ஐடி ஸ்டாக்ஸில் மட்டும் விற்றுருக்காங்க. எஃப்ஐஎஸ் 20,000 கோடிக்கு ஐடி ஸ்டாக்ஸு Q1 ஏர்னிங்ஸ் வந்த உடனே விற்றுருக்காங்க. எதனாலன்னா வைட் ஸ்ப்ரெட் லே ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்டு, அப்புறம் நியர் டேர்ம் ரெக்கவரி இல்லை அப்படின்னு. இப்போ டிசிஎஸ்ஸே எடுத்துக்கங்களேன், 12,000 பேர் லே ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 2% ஆஃப் த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸை. இந்த ஸ்டாக் மட்டும் 2025 ஒஸ்ட்டு பேஸ், இது ஒஸ்ட்டு ஹிட்டு, ரொம்ப கீழே இறங்கிடுச்சு. அதாவது 2008 ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ்க்கு பின்னாடி இந்த ஸ்டாக்கு ரொம்ப அடி வாங்கிடுச்சு. பாருங்கள், இன்ஃபோசிஸ் 29% அதாவது பீக்கிலேருந்து 29% இறக்கியிருக்கு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 27% இறக்கியிருக்கு. விப்ரோ அண்ட் எல்என்டி ஐ மைண்ட்ரியில் 26% இறக்கியிருக்கு. மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸை அதுவும் அப்படி தான். ஓஎஃப்எஸ்எஸ் 36%, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸு 25%, கோஃபோர்ஜ் 20%, எல்லாம் 52 வீக் ஹைலேருந்து 20% இறக்கியிருக்கு. வருமானம் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் ரொம்ப வீக்கு. அந்த 5 ஸ்டாக்கில், லார்ஜ் ஐடி ஸ்டாக்ஸில் 4 ரெவென்யூ டிக்ளைன் ஆகிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வருமானம் கம்மியாக இருக்குது. 3 ஆஃப் த 5 அதில் அந்த 5ல் 3 இயர் பேசிஸில் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கோட்டக் அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட்லேயே ரொம்ப நாளாக இருந்த கஜ்மித் மோடி ஆஃப் சாம்கோ குரூப், அவங்கள டீசென்ட் ரெவென்யூ க்ரோத்து இருக்குது ஐடி செக்டாருக்கு. அதனால் ஐடி ஃபார்ம்ஸ் லோயர் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அண்ட் லார்ஜ் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை வச்சு இவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மேஜர் ரீரேட்டிங் ஃபார் த செக்டாருக்கு அது வரணும்னா எமர்ஜிங் ஆஃப் நியூ டெக்னாலஜி சைக்கிள் அண்ட் மீனிங்ஃபுல் ஏர்னிங்ஸ் அப்கிரேடு, அதாவது வருமானம் கொஞ்சம் அதிகமாக வரணும், அதை வச்சு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க.